வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. சொல்லுமா, யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு மகிமை செலுத்தி பாஸ்டர் ஜூப்லனை வரவேற்கலாம். Amen. Praise Father. Thank you Jesus. இப்போ ஓரளவு நல்லா இருக்கு, அப்படியே வச்சிருங்க. ஓகே. Thank you Jesus. Amen. Praise Father. சரி, எடுத்துக்கொள்ளுங்கள் பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். ஆமோத்சின் குமாரனாகிய, மைக்லையும் வாசிக்கிட்டோம், சேர்ந்து வாசிக்கிறீங்களா? கடந்த முறை போல உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் மைக்லேயும் வாசிப்பார், ஏன்னா ஆன்லைனில் போகிறதுனால நீங்கள் அதோட சேர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க, வாசிங்க. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை எப்படி வாசிக்கணும்? ஜீவனுள்ள விதமாக வாசிக்கணும். நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி என்ன செய்யப்படாது, படிக்கப்படாது. சரியா? சரி, வாசிங்க பார்க்கலாம். நல்ல போல்டாக அதிகாரத்தோட சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா, ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். சரி, இந்த ஏசாயா புஸ்தகத்தினுடைய பின்னணியை குறித்து நீண்ட ஒரு பகுதி பார்க்கணும். இன்றைக்கு சாயங்காலத்திலும் நான் அதை சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்றதுனால நான் இப்பையும் ரிப்பீட் பண்ணி சாயங்காலம் அதை ரிப்பீட் பண்ணலை. ஸோ ஏசாயா புஸ்தகத்தினுடைய சூழ்நிலைகள் இன்னும் உங்களுக்கு இந்த புஸ்தகங்கள்லாம் ஒரே அடுத்தடுத்து பின்னி பிணைந்து வர்றதுனால அந்த சாயங்காலத்திலே அதை சொல்லுகிற போது உங்களுக்கு விளங்கும் என்று நம்புகிறேன். இப்போ இந்த அதிகாரத்திற்குள்ளே நாம் போகலாம். சரியா? முதல் அதிகாரம், ஏசாயாவினுடைய முதல் அதிகாரம். இந்த முதல் அதிகாரத்தில் ஆதியாகமத்தினுடைய சாரம்சத்தை அவர் எழுதுகிற அதே வேளையில் நல்ல கவனிங்க, இந்த முழு புஸ்தகமும் எதை குறித்து சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி இந்த ஒரே அதிகாரத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். ஏசாயா புஸ்தகம் முழுசும் எதை குறித்து பேசுதுன்னு இந்த ஒரே அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்லியிருக்கிறார்னா, ஏசாயா நான் போன செஷனில் சொன்ன பிரகாரம் நிறைய விருட்சங்களை, பறவைகளை, மிருகங்களை, நிறைய காரியங்களை அவர் என்ன செஞ்சுட்டே வருவார், உவமையாக சொல்லிக்கிட்டே வருவார். அவைகளையெல்லாம் நம்ம கவனிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த புஸ்தகம் அல்ல, எந்த புஸ்தகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் உவமைகளை கொஞ்சம் உற்று கவனிக்கிறது என்னது நல்லது. இந்த ஒலிவ மரம், அத்தி மரம் அப்படின்னு வருதுன்னா ஏன் ஒலிவ மரம்னு சொல்கிறாரு, ஒலிவ மரத்தினுடைய தன்மை என்ன, அத்தி மரம்னு ஏன் சொல்கிறாரு, திராட்சை செடின்னு ஏன் சொல்கிறாரு, திடீர்னு ஒலிவ மலைன்னு சொல்கிறாரு, ஏன், இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, இதெல்லாம் நம்ம கவனிப்பது, பைபிளை ஸ்டடி பண்ணுறப்ப அந்த வார்த்தைகளை உற்று கவனிக்கிறது ரொம்ப அவசியம். அந்த விதத்தில் ஏசாயா ஏறக்குறைய 65 தாவரங்களை மென்ஷன் பண்ணியிருக்கார். ஏறக்குறைய அதில் 12 விருட்சங்கள் ஏசாயால கரெக்டாக அக்யூரேட்டாக 12 மரங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் பாருங்கள், யோசிச்சு பாருங்களேன், 10 சொல்லியிருக்கலாம், 9 சொல்லியிருக்கலாம். கரெக்டாக எத்தனை விருட்சங்களை மென்ஷன் பண்ணுறாரு, ஒரு காமன் நம்பர் கொண்டு வர்றாரு பாருங்க. 12 விருட்சங்களை கரெக்டாக என்ன செய்கிறாரு, முழு புஸ்தகத்தை கணக்கு பண்ணிங்கன்னா 12 விருட்சங்களை கம்பேர் பண்ணி எழுதுறார். அவர் தான் என்ன சொல்ல போகிறேன் என்பதை பாடலாக பாடுகிற போது அப்படி உவமையை சொல்லிட்டே வர்றார். அந்த விதத்தில் இந்த 1வது அதிகாரத்தில் 3 தாவரங்களுடைய பேரை அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார்.
1வது அதிகாரத்தில் 3 தாவரங்களுடைய பெயர்களை அவர் மென்ஷன் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த 3 தாவரங்களை கொண்டு இந்த முழு புஸ்தகத்திலும் என்ன சொல்லப்பட போகிறது என்பதை ஆவியானவர் தெள்ள தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். 3 பிளான்ட்டுடைய பெயரை சொல்லி அந்த பிளான்ட்டை கொண்டு இந்த முழு புஸ்தகத்திலும் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை ஆவியானவர் ஏசாயாவை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். சரியா? சரி, வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். ஐயோ, 8வது வசனம். சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும். திராட்சை தோட்டம் அப்படின்னு மென்ஷன் பண்றார் இல்லையா? திராட்சை தோட்டம் அப்படின்னு மென்ஷன் பண்றார். வெரி குட். அடுத்தது வாசியம் பார்க்கலாம். ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள. அடுத்து எந்த பிளான்ட்டை குறித்து அவர் மென்ஷன் பண்றாரு? வெள்ளரி தோட்டத்தை குறித்து மென்ஷன் பண்றார். வெரி குட், வெரி குட். முதல்ல சொல்லுங்க, முதல்ல என்ன பிளான்ட் அவர் மென்ஷன் பண்ணாரு? திராட்சை தோட்டம்னு சொல்றார். திராட்சை செடியை பத்தி பேசுறார். அடுத்து எந்த பிளான்ட்டை குறித்து அவர் மென்ஷன் பண்றாரு? வெள்ளரி பிளான்ட்டை குறித்து மென்ஷன் பண்றார். சரி, வெரி குட். அடுத்து அதே அதிகாரம் 29:30 வாசியம் பார்க்கலாம். 29:30 வாசியம் பார்க்கலாம். நீங்கள் விரும்பின கர்வாலி மரங்களின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள். 3வது எந்த மரத்தை குறித்து பேசுறாரு? கர்வாலி மரத்தை குறித்து. 30வது வசனம் வாசியம் பார்க்கலாம். இலை உதிர்ந்த கர்வாலி மரத்தை போலவும். இப்பயும் என்ன சொல்றாரு? எந்த மரத்தை போலவா? இலை உதிர்ந்த கர்வாலி மரத்தை போல இல்லையா? இப்ப 3 பிளான்ட் அவர் மென்ஷன் பண்ணி இருக்கிறார். முதல்ல திராட்சை தோட்டத்தை பத்தி பேசினார். அடுத்து வெள்ளரி தோட்டத்தை குறித்து பேசுறார். அடுத்து கர்வாலி மரத்தை குறித்து பேசுறார் இல்லையா? இந்த 3 பிளான்ட்டை வைத்து இந்த முழு புஸ்தகமும் என்னவென்று சொல்லி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சரி, அந்த 3 குறித்து தான் இந்த செஷன்ல நம்ம தியானிக்க போகிறோம். இதை விளங்கிட்டா இந்த முழு புஸ்தகமும் என்ன சொல்லுதுங்கிறது என்ன செஞ்சிடும்? நமக்கு தெரிஞ்சிடும். சரி, முதல் தாவரம் என்ன பிளான்ட்டை குறித்து அவர் பேசுறாரு? திராட்சை தோட்டம் இல்லையா? திராட்சை செடி. வெரி குட், வெரி குட். திராட்சை செடி யாரை குறிக்குது அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. யாரை குறிக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. சங்கீத புஸ்தகம் 80வது அதிகாரம் 8வது வசனம் வாசியம் பார்க்கலாம். சங்கீத புஸ்தகம் 80வது அதிகாரம் 8வது வசனம் வாசியம் பார்க்கலாம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து. எகிப்திலிருந்து எந்த ஜனங்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களை இல்லையா? இப்ப அதைத்தான் அவர் சொல்றாரு. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு, அந்த இஸ்ரவேல்ல கானான்ல இருந்த ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். அப்ப திராட்சை செடி என்பது, கர்த்தருடைய திராட்சை தோட்டம் என்பது யாரை குறிக்கிறதாக இருக்கிறது? வெரி குட், வெரி குட். இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்குது. ஓகே, இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்குது. இப்ப ஆண்டவர் இந்த அதிகாரத்துல ஏன் எடுத்த உடனே திராட்சை தோட்டத்தை பத்தி பேசுறார், திராட்சை செடியை பத்தி பேசுறார் அப்படின்னு சொன்னா திராட்சை செடியினுடைய தன்மையில நீங்க ஏசாயா புஸ்தகம் முழுசுமே வாசிக்கலாம். நான் ஒரு திராட்சை தோட்டத்தை கொண்டு வந்தேன், நல்ல பழங்களை தரும்னு நினைச்சேன், அது என்ன பழங்களை கொடுத்துருச்சு? கசப்பான பழங்களை என்ன செஞ்சிருச்சு? கொடுத்துருச்சு அப்படின்னா சொல்லிட்டே வருவார் இல்லையா? சொல்லிட்டே வருவார். சரி, இப்போ ஆண்டவர் முதல்ல திராட்சை செடியை வச்சு என்ன சொல்றார்? சபையாகிய நமக்கு என்ன சொல்றார்? அதை தியானித்தா இந்த பகுதி உங்களுக்கு விளங்கும். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1ல இருந்து 8 வரைக்கும். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். முதல்ல நல்லா கவனிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார்.
நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல. எத்தனாவது வசனம்? நான்காவது வசனம். திரும்ப வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். என்னில் நிலைத்திருங்கள். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். தொடர்ந்து. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள். அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். சரி, நல்ல கவனிங்க. ஆண்டவர் முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லும்போது திராட்சை செடியை குறித்து பேசுகிறார். நீங்கள் திராட்சை செடி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரியா? ஒருவேளை நீங்கள் பார்க்கலைனாலும் பரவாயில்ல, எங்காவது கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா பாருங்கள். திராட்சை செடி எப்படின்னா, கீழே இருந்து அடித்தண்டு வளர ஆரம்பிக்கும். அடித்தண்டு ஓரளவு வளர்ந்த உடனே, என் உயரம்னு வச்சுக்கிறீங்களேன், என் உயரத்தோட கம்மியாக தான், என் ஷோல்டர் வரைக்கும் தான் இருக்கும். அந்த அடித்தண்டு அப்படி வளர்ந்த உடனே அது கொடிகள் அப்படி படர ஆரம்பிக்கும். படர்ந்த உடனே என்ன செய்வாங்கன்னா, அதுக்குன்னு பந்தல் கட்டி அந்த கொடி அது மேலே என்ன செய்ய விட்டுருவாங்க. அந்த கொடிகள் அப்படியே படர்ந்து போயிட்டே இருக்கும். பல கிளைகள், பல கொடிகள் இதில் எழும்பும். ஒரே ஒரு திராட்சை செடியில் ஒரு கொடி கிடையாது, பல கொடிகள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? கிளைத்து பரவ ஆரம்பிக்கும். இப்போ ஆண்டவர் சொல்லும்போது அதை நான் இந்த திராட்சை செடியை சொல்லிடுறேன். முதல்ல நிறைய கொடிகள் படர ஆரம்பிக்கும். படருகிற போது என்ன செய்யும்னா, சில கொடிகள் மட்டும் என்ன செய்யும்னா, அதிகப்படியான நீரை இந்த அடித்தண்டுல இருந்து உறிஞ்சி இந்த கொடி என்ன செஞ்சிரும்னா ரொம்ப பருத்துரும். நீங்க தண்டை பார்த்தீங்கன்னா அடித்தண்டு இவ்வளவுதான் இருக்கும், கொடி பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கட்டையில ரொம்ப பருத்துரும். இந்த கொடி பருத்துருச்சுன்னு வச்சுக்கிறேங்க, அது பருக்காதபடிக்கு தான் அதை என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, வெட்டி விட்டுட்டே இருப்பாங்க. அதை ப்ரூனிங் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப பருத்துருச்சுன்னா என்ன செய்யும்னா, தானாக யாரும் வெட்டணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த அடித்தண்டை விட இது என்ன செஞ்சிருச்சு, ரொம்ப பருத்துட்டதுனால தானாவே என்ன செஞ்சிரும்னா, இந்த திராட்சை அந்த செடி இருக்குல்ல, அந்த செடியிலிருந்து அந்த தண்டு தானாவே முறிஞ்சிரும். இப்ப தானாவே முறிஞ்சு டோட்டலாக கீழே விழுகாது. நீங்கள் இந்த மரத்தெல்லாம் இப்போ முருங்கை மரம் இதெல்லாம் காற்றுல பார்த்தீங்கன்னா, அது உடஞ்சிச்சுன்னா உடஞ்சி பாதி அதில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும், அப்படி தொங்கிட்டு இருக்கும் பாருங்க. அதை போலவே முழுசும் கட்டாயி போனால் போயிடணும்ல, அதுவும் போகாது, அறகுறையா அதில் அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் இஸ்ரவேலர்கள்ட்ட, நம்முடைய சபைகிட்ட என்ன சொல்றார், ஜனங்கள்கிட்ட என்ன சொல்றார், நல்லா கவனிங்க. மற்ற உவமைகள்லாம் யார்கிட்டயோ சொன்னார், ஆனால் இந்த திராட்சை செடியை குறித்த உவமையை யாரும் பக்கத்தில் இல்லை, சீஷர்கள்ட்ட மட்டும் கரெக்டாக சொல்றார். இந்த உவமையை, திராட்சை செடியிலிருந்து வருகிற பாடம் என்பது கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது புறஜாதியாருக்கு கிடையாது, கர்த்தரை அறியாதவர்களுக்கு கிடையாது,
கர்த்தரை அறிந்து பலகாலம் விசுவாசிகளா சபைக்குள்ள இருக்கிறோம் பாருங்க, நமக்குத்தான் இந்த பாடத்தை அவர் கற்பிக்கிறார். வேற யார்கிட்டயோ அவர் பேசல. அது முதலாவது நல்லா விளங்கிக்கிறணும். சரியா? எந்த வசனத்தை யார்கிட்ட என்ன சொல்றதுன்னு என்ன செஞ்சுக்கணும், விளங்கிக்கிறணும். இந்த திராட்சை செடியை குறித்த உவமைய பரிசேயர்கிட்டயோ சதுசேயர்கிட்டயோ இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்டயோ வேற யார்கிட்டையுமே அவர் என்ன செய்யல, சொல்லல. யார்கிட்ட தான் சொல்றாரு, தம்முடைய சீஷர்களை இத்தனை வருஷம் கூடவே இருந்த ஆட்கள் இருக்காங்க பாருங்க, அவங்ககிட்ட தான் சொல்றாரு, நீங்க என்னில் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்றார். நல்லா கவனிங்க. அவர் சொல்லும் போது 2வது வசனத்துல சொல்றார், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடிகள் எல்லாம். வாசியம் பார்க்கலாம், 2வது வசனம் வாசியம் பார்க்கலாம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ. இப்ப ஒரு கேள்வி வருது பாருங்க, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ? என்னில், சத்தமா சொல்லுங்க, என்னில். இப்ப ஒரு கேள்வி எழும்புதுல, ஏன் கனி கொடுக்கல? ஒரு கொடி செடியோட இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுல என்ன வரணும், கனி வரணும்ல. அப்புறம் ஏன் இந்த கொடியில கனி இல்ல அப்படின்னு கேட்டா 4வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். சேர்ந்து வாசிங்க. 4வது வசனம் வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல. வெரி குட். அப்ப இந்த கொடி கனி கொடுக்கலைனா என்ன அர்த்தம்? அது திராட்சை செடியில என்ன செய்யல? சத்தமா சொல்லுங்க, நிலைத்திருக்கவில்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நல்லா கவனிங்க, நீங்க என் மூலமா தான் சீஷர்கள்ட்ட சொல்றாரு, என் மூலமா தான் ரட்சிக்கப்பட்டீங்க, என் நாமத்தினால தான் ரட்சிக்கப்பட்டீங்க, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, என்னிலிருந்து தான் நீங்க கொடிகளாய் வளர்ந்தீர்கள். உண்மைதான். நீங்க 10 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி, 25 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கிறீங்க, அதை பண்ணிருக்கீங்க, இதை பண்ணிருக்கீங்க. நீங்க பாருங்க எவ்வளோ தூரம் கிளைகளை விட்டு பரவி இருக்கிறீங்க. ஆனாலும் கூட இந்த கொடிக்கு என்ன உணர்வு இருக்கணும்னா, நான் எதுல நிலைத்திருந்தா தான் கனி கொடுக்க முடியும்? செடியில இருந்தா தான் கனி கொடுக்க முடியும். ஆனா சில நேரங்கள்ல சில கொடிகள், எல்லா கொடிகளும் அல்ல, சில கொடிகள் என்ன செய்யும்னா, தன்னுடைய ஆசீர்வாதத்துல பெருக்கிற வரைக்கும் தண்ணீரை எதுல இருந்து தான் உறிஞ்சுது? சத்தமா சொல்லுங்க, எதுல இருந்து தான் உறிஞ்சுது? செடியில இருந்து தான் உறிஞ்சிக்கிறது. ஆனா பெருத்து ஒரு கட்டத்துல யாருமே எதுவும் பண்ணலங்க. சாத்தான் வேலை பண்ணல, பரலோகம் எதுவும் செய்யல, வெற்ற மனிதர்கள் எதுவும் செய்யல, தானாவே கொடியிலிருந்து என்ன செஞ்சிருது? முறிஞ்சிருது. இன்றைக்கு அநேகம் விசுவாசிகளுடைய நிலைமை இதுதான். ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் தாங்க எல்லாமே எனக்கு, அவர் தான் பிரதர் இப்படி செஞ்சாரு, அவர் தான் பிரதர் இப்படி பண்ணாரு, அப்படியே ஆசீர்வாதத்துல பெருத்து இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணோம்னா என்ன நடக்கும் தெரியுமா? நான்லாம் அந்நிய பாஷையில அப்படி ஜெபிப்பேன் தெரியுமா? நாங்கெல்லாம் உபவாசம் இருந்து அப்படியே ஜெபிச்சேன் பிரதர், கர்த்தர் எனக்கு அப்படி செய்தார் பிரதர். இப்ப கொடி பருத்து என்ன செய்ய ஆரம்பித்திருக்கிறது? செடியிலிருந்து நல்லா கவனிங்க, முறிஞ்சு கட்டாய் போயிடாது. அதான் பிரச்சனையே. இந்த முறிஞ்சு விழுகுதுல இந்த கொடி, இது என்ன நினைக்கும்? நான் இன்னும் எதுல தான் இருக்கிறேன்? சொல்லுங்க, எதுல தான் இருக்கிறேன்னு நினைக்குது? அது செடியில தான் இருக்கிறேன்னு நினப்பு. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, நினப்பு தான். நினப்பு எதுல இருக்குன்னு நினைக்குது இது, ஆனா ஆக்சுவலா எதுல இல்ல. இப்ப இதே நிலைமை தான் இன்றைக்கு விசுவாசிகளுடையது. ஆண்டவர் என்ன சொல்றாரு சீஷர்கிட்ட, எங்க பார்ப்பா, நீ எப்படி ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ என் கூடவே தான் இருந்த, உண்மையா பலகாலம் இருந்தீங்க, நல்ல ஊழியெல்லாம் செஞ்சுவீங்க, நீங்க இனிமேலும் நாட்களை நல்லா பிரகாசிப்பீங்க. ஆனா நீ சுய நீதியில பருக்க நீ ஆட்டோமேட்டிக்கா, யாரும் வெட்ட வேணாம், யாரும் தள்ளிவிட வேணாம், நீயாவே என்ன செஞ்சிருவ? செடியில இருந்து முறிஞ்சிருவ. ஆனா முறிஞ்சதும் உனக்கு என்ன செய்யாது? ஹலோ, விளங்குதா உங்களுக்கு? சில பேரை பார்த்தீங்கன்னா பேச முடியாது. பிரதர் அப்படி ஜெயிப்பேன், பிரதர்
கர்த்தருக்கு தரிசனமா காட்டினார் பிரதர். என்ன சிஸ்டர் தரிசனம்? அதான் பிரதர் மங்கள தெரிஞ்சு சரியா தெரியல பிரதர். கர்த்தர் உனக்கு ஒரு தரிசனம் காட்டினார் பிரதர், என்னன்னே விளங்கலை. விளங்கலைன்னா எதுக்கு வெளியே சொல்ற? விளங்கலையில பாத்தீங்களா? நான் சொல்றது உண்மையா இல்லையா? இப்ப நீங்க சோதிங்க, உங்களுக்கு ஒரு நன்மை நடந்தா நன்மை நடக்கிறதுக்கே நான் ஜெபிக்கணும், நான் வேதம் வாசிக்கணும், எல்லாமே நான் தான் அப்படி நினைக்கிறவர்களும் உண்டு. சிலர் கொடியில பருத்து எல்லாமே நான் தான், எனக்கு நான் ஜெபிப்பேனாக்கும், நான் பிரசங்கம் பண்ணாக்கும், நான் ஊழியம் பண்ணாக்கும், நான் அந்நிய பாஷையில ஜெபிச்சாக்கும், நான் அப்படி ஆளாக்கும். கிளை அந்த கொடி செடியில இருந்து முறிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். இஸ்ரவேலுடைய நிலைமை அன்னைக்கு அதுதான். இஸ்ரவேலர்கள் ஆண்டவர் தான் வளர்த்தார், ஆண்டவர் தான் கொண்டு வந்து நட்டார். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிட்டாங்க தெரியுமா? நாங்கள்லாம் யூதர்களாக்கும், நாங்கள்லாம் புரிய ஜனமாக்கும், நாங்கள்லாம் இஸ்ரவேலர்களாக்கும், யூத குலத்தில் பிறந்தாலே பெருமையாக்கும், யூதருக்கு நிகரானவன் இல்லையாக்கும், ஆச்சாம் போச்சாம் அதுவாக்கும் இதுவாக்கும்னு சொல்லி செடியை விட்டு என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார்கள்? முறிய ஆரம்பித்து. இது வந்து வெரி டேஞ்சரஸ். பிரச்சனை என்னன்னா, நமக்கு என்ன உணர்வே இருக்கும்? இன்னும் எதுல தான் இருக்கிறோம்? திராட்சை செடியில தான் இருக்கிறோம், செடியில தான் இருக்கிறோம். வாசியம் பார்க்கலாம், 1ல இருந்து திருப்பி வாசியம் பார்க்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். சேர்ந்து வாசியம் பார்க்கலாம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். நல்ல கவனிங்க. கனி கொடாதிருக்கிற கொடினா, நல்ல கவனிங்க, ஒரு கொடி செடியில நிலைச்சு இருந்தா என்ன கொடுக்கும்? அப்ப இந்த செடி கொடியில நிலைச்சு நிக்கலைன்னா என்ன அர்த்தம்? இது மன்னிக்கணும், கனி கொடுக்கலைன்னா என்ன அர்த்தம்? செடியை விட்டு அப்ப முறிஞ்சிருச்சுன்னா சுத்தமா முறிஞ்சிருச்சா? என்ன செஞ்சிருக்கு? அப்படி பட்டும் படாம தொங்கிட்டு இருக்கு. இப்ப இதை என்ன செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதனாலதான் பிதா அதை அறுத்து போடுகிறாரா? நல்ல கவனிங்க. கொடியில ஏதாவது குறைகள் இருக்கலாம். கொடியில என்ன இருக்கலாம்? சில இடங்கள்ல இலைகள் அழுகி இருக்கலாம், சில இடங்கள்ல வளர்ச்சி இல்லாம இருக்கலாம். அதுக்காகலாம் அவர் அறுத்து போடல. ஏன்னா பிதாவுக்கு நல்லா தெரியும், இந்த கொடியை அதிக கனிகளை கொடுக்கத்தக்கதா, அது நிலைச்சிருந்தா போதும். என்ன செஞ்சிருந்தா போதும்? நிலைச்சிருந்தா போதும். அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு பிதா அந்த கொடிகளை என்ன பண்ணுகிறாராம்? சுத்தம் பண்ணுகிறார். அவர் சுத்தம் பண்ணிடுவாரு. உங்ககிட்ட ஏதாவது குறைகள் இருந்தா கூட சுத்தம் பண்ணிடுவாரு. ஆனா கிறிஸ்துவின் நீதியில நிக்கல, வெட்டி எறியதை தவிர வேற வழி இல்லை. விளங்குதா உங்களுக்கு? ஹலோ, நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்குறவங்க விளங்குறதுக்கதான் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோம்? அநேக நேரங்கள் ஆண்டவரே என்னிடத்துல இந்த குறை இருக்கு, இந்த பலவீனம் இருக்கு, அதனாலதான் சரியில்லையோ அப்படின்னு நினைக்கிறோம். இந்த குறைகளை எல்லாம் அவரால் சுத்தம் பண்ண முடியும். நாம செய்ய வேண்டியது என்னன்னா, செடியான இயேசுவில் நிலைத்திருந்தால் போதுமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது வெரி டேஞ்சரஸ். இதை விசுவாசிகள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். இது ஒரு அடிப்படை சத்தியம். இஸ்ரவேலுடைய பிரச்சனை இதுதான். கர்த்தர் தான் கொண்டு வந்தார், எல்லாம் செஞ்சார். ஆனா பழுகுன உடனே அவங்கள பிடிக்க முடியல. பாத்துங்க, நாங்களாம் அப்படி செய்வோம், பாத்துங்க, நாங்களாம் கர்த்தருடைய ஜனங்களாக்கும், நாங்களாம் ஆச்சாக்கம் போச்சாக்கம் அதுவாக்கம் இதுவாக்கம், ஆட்டோமேட்டிக்கா முறிய ஆரம்பிச்சிட்டான். இதுல சாத்தானுடைய பங்குலாம் கிடையாது. சுய நீதியில நீங்க நல்லா ஜெபிங்க. எதுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லல, நானு தவறா புரிஞ்சிடாதீங்க. நல்ல ஜெபிங்க. நல்ல கனி கொடுக்கறதுக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு செடியோட இணைஞ்சிருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தண்ணி உங்களுக்குள்ள என்ன செஞ்சுட்டே இருக்கும்? உங்களுக்கு அவர் சப்ளை பண்ணிட்டே இருப்பார். நல்லா பழுகி பெருகுங்க. தேவனுடைய விருப்பமே பழுகி பெருகிறது தான். ஆனா நான் பழுகி பெருகிட்டேங்கிறதுக்காக நீங்க தனியாக நின்று செயல்பட முடியாது. நீங்க என்னை எல்லாமல் ஒன்றும் செய்ய சொன்னாரா சொல்லலையா? நீங்க தனியா எதுவும் செய்ய முடியாது பிரதர். உங்களை மட்டும் வச்சு அல்ல, உங்க ஜெபத்தை மட்டும், உங்க வேத வாசிப்பை மட்டும் வச்சு, உங்களுடைய காரியத்தை மட்டும் வைத்தும் அல்ல, எல்லாமே கிறிஸ்துவின் நீதியினால தான் உண்டாகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? பிதா திராட்சை தோட்டக்காரர் இல்ல? பிதா யாரு? சத்தமா சொல்லுங்க. திராட்சை தோட்டக்காரர் இல்ல? இவர் வந்த உடனே இப்போ எந்த கொடி கனி கொடுக்க வைக்கணும் அப்படின்னு பார்க்கணுன்னா முதல்ல என்ன பண்ணுவார்னா, எந்த கொடியிலலாம் பாரு
அன்னைக்கு போய் நிறைய கொடியை வெட்டி போட்டணும்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுலலாம் அழுகல் இருக்கு பாரு, என்ன இதுலலாம் அழுகல் இருக்கு, ஒரே வெட்டு அப்படின்னு வெட்டுறது இல்லையா. நேரம் அவர் எதிர்த்து தான் வர்றாராம், அந்த செடி கிட்ட வந்து இந்த செடியோடு எது ஒட்டி இருக்கு எது ஒட்டல பாருங்க. சுத்தம் பண்ணுவார்னு சொல்லுதுல, அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு என்ன பண்ணுவாரா, சுத்தம் பண்றாருன்னா அதுல என்ன இருக்குன்னு அர்த்தம், ஏதோ அழுகல் இருக்கு, ஏதோ குறை இருக்கு, ஏதோ வளர்ச்சி இல்லாம இருக்கு, ஏதோ சம்திங் இல்லையா, ஏதோ அவரவருக்கு ஒரு பலவீனம் இருக்கு இல்லையா, அவரவருக்கு என்ன இருக்கு, ஏதோ ஒரு பலவீனம் இருக்கு. அதாவது நான் பெரிய பாவங்களை சொல்லல, கோரிப்பாளையம் தான் வந்து ஆரப்பாளையத்துல இருந்து கிளம்புவோம், ஆனா கோரிப்பாளையம் வந்துட்டுன்னு சொல்லுவோம். பார்த்திருக்கீங்களா, ஆரப்பாளையத்துல இருந்து தான் கிளம்புவோம், ஆனா என்ன வந்துட்டோம், 10 நிமிஷத்துல நான் ஹோட்டலுக்கு வந்துடுன்னு சொல்லுவோம். பார்த்திருக்கீங்களா? அப்ப ஒவ்வொருத்தட்ட என்ன இருக்கும், ஏதோ ஒரு குறைகள் இருக்கும், ஏதோ எங்க இருக்கு. இப்ப ஆண்டவர் பிதா வந்து இந்த எங்கெல்லாம் அழுகல் இருக்கோ எல்லாத்தையும் வெட்டனா இல்லையா பார் அப்படின்னு வெட்டல. அவருக்கு தெரியும் இந்த அழுகலை எப்படி சுத்தம் பண்ணணும்னு. ஆனா அவர் எதை பார்க்க, நம்ம தான் நினைக்கிறோம் இங்க பாரு இந்த இடத்துல குறை இருக்குப்பா, அந்த இடத்துல குறை இருக்குப்பா, அது வாக்கும் இது வாக்கும்னு. ஆனா அவர் எதை பார்க்கிறாராம், நேர யார் எதிர்த்து தான் வர்றாராம், அந்த செடியில எது நிலைத்து நிக்குது எது நிலைத்து நிக்கல. இப்ப பிதா உங்ககிட்ட வந்து உனக்கு இந்த குறை இருக்கு போற, அந்த குறை இருக்கு போற, உன்னை வெட்டனாலே பாரு அப்படின்னு வெட்ட மாட்டார். வெட்டினார்னா யாருமே உயிரெடுக்க மாட்டான், அதான் உண்மை. கர்த்தர் நம்முடைய எந்த குற்றத்தை நினைத்தாலும், என்னுடைய ரபி அடிக்கடி சொல்லுவார், தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தை என்ன செஞ்சிருக்கிறாரா, வேதத்தில் எழுதி நமக்கு என்ன செஞ்சிருக்காரா, கொடுத்துருக்காரு. தேவனுடைய ஜனங்கள் வேதத்தை வாசிக்கிற அசட்டை இருக்கு பாருங்க, அசட்டை அதானே அப்படின்னு நினைப்போம்ல, வேதத்தை குறித்த ஒரு அசட்டை மனப்பான்மை இருக்கு பாருங்க. இந்த அசட்டையை நினைச்சாலே போதுமா, பூமியில சாம்பல் கூட மிஞ்சாதான், பூமியில என்ன கூட மிஞ்சாதான், சாம்பல் கூட மிஞ்சாதான். அதனால தேவன் எப்போதுமே நம்மகிட்ட வந்து எந்த கிளையில அழுகல் இருக்கு பாரு, இது பாரு இவன் சரியில்லை பாரு அப்படின்னு வெட்டிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் என்ன செஞ்சுதான் ஆகணும், வெட்டி தள்ளி தான் ஆகணும். உண்மைதானா? யாராவது நான் முழுவதுமாய் வளர்ச்சி அடைந்த பரிபூர்ணமான கொடி பிரதம் யாராவது சொல்ல முடியுமா? அப்படி இருந்தாலும் உடனடியாக பரலோகத்திற்கு போய்விடும். நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. உண்மைதானா? வீட்டில் சண்டே உண்மையா தீர்மானம், இனிமே சண்டே போடக்கூடாது ஆண்டவர் அப்படின்னு தீர்மானம் எடுப்பீங்க. அன்னைக்கு தான் வீட்டில் தட்டு பறக்கும். பார்த்துருக்கீங்களா? நீ சிரிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா ஆமோதிக்கிறீங்கன்னு அர்த்தம். பறக்குதா? பிள்ளைய இனிமே அடிக்கவே கூடாது, நேற்று இப்படி திட்டிவிட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க. அன்னைக்கு தான் செமத்தியை வாங்குவான். பார்த்துருக்கீங்களா? அது வந்து அந்த சில இடங்கள்ல இருக்கும், அதை சுத்தம் பண்ணிட்டே இருப்பார். பரிசுத்தமாகுதலுக்கென்று கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறாரா, அழைத்திருக்கிறார். சுத்தம் பண்ணிட்டே இருப்பார். இப்ப பிரச்சனை என்னன்னா அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, இவன் இவ்வளவு பழுகி பெறுகிறானே இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறான். ஆமாண்டூரே, நான் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு, நேற்றுக்கு 3 மணி நேரம் நாங்கள் ஜெபிச்ச பார்க்கோம், அப்படி இருந்துச்சு பிரதர். நீங்க கொடியை விட்டு செடியை விட்டு முறியறீங்கன்னு அர்த்தம். எல்லாமே நமக்கு கிறிஸ்துவினாலும் கிறிஸ்துவின் நீதியினாலும் தான் நமக்கு உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பிதா ஒரு நாளும் கொடிக்கிட்ட வந்து நின்று பார்க்க போறதில்ல, அவர் செடியான இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் பார்ப்பாரு. பிதாவை வேற எதுனாலும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது பிரதர். நீங்க சொல்லலாம், இங்க வந்து பாருங்க என்கிட்ட எவ்வளவு கனிகள் இருக்கு பாருங்க, எவ்வளவு கொத்தா கொலையா தொங்குது பாருங்க. அவர் அந்த பக்கம் வரவே மாட்டார். அவர் எது பக்கத்திலேயே தான் நிற்பாரு, செடிக்கு பக்கத்திலேயே தான் நிற்பார். அவருக்கு தேவை கிறிஸ்து மட்டும்தான். பிதாவால கிறிஸ்துவை தவிர வேற யாரும் பிதாவை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய அத்தனை காரியங்களும், நான் ஃபாதர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப ரொம்ப கவனமா சொல்வார், ஆண்டவர் என்னை ஜெபிக்க வச்சாருப்பா. என்னவா அந்த வார்த்தையை கவனிங்க, ஜெபிச்சேன்னே சொல்ல மாட்டார். நீங்க போய் ஜெபிச்சேன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிருங்க பாத்துருவோம். ஃபாதர்கிட்ட ஜெபிச்சேன்னே சொல்ல மாட்டார், ஜெபிக்க வச்சாரு. என்ன மெச்சூர்டு பாருங்க, ஜெபிக்க வச்சாரு. நான் ஜெபிக்கிறேன் ஆனா நான் இல்லை. மணிக்கணக்காக ஜெபிப்பார் தெரியுமா? அவர் கூட இருந்து பார்த்துருக்கிறேன். காலையில 3 மணிக்கு எந்திரிப்போம், 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஜெயிப்பார். நான் அவர் காத்துருக்கூடாதுன்னு 2:55 அவர் ரூமுக்கு போனால் 2:50க்குலாம் பல் வலிக்கிட்டு இருப்பார். 2:50 ப்ரஷ் பண்ணுவாருங்க. உண்மையை சொல்கிறேன், மிகைப்படுத்தி சொல்லலை. 2:50க்கு ப்ரஷ் பண்ணுவார். 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஜெயிப்போம்.
காலையில் 9 மணி 10 மணிலேருந்து 1 மணி, மதியம் 1 மணி வரைக்கும், திரும்ப மதியம் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும், திரும்ப சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்தா எப்போ விடுவாருன்னு தெரியாது. அவர் போய் படுப்பான்னு சொல்லும் போது தான் 11, 12, 1 எப்போ விடுவாருன்னு தெரியாது. ஒரு நாள்லாம் நைட்டு எனக்கு நல்ல நிலையில் இருக்குது. ஒரு நாள் எப்பவும் அவர் ரூம் பக்கத்து ரூமில் இருக்கிறது, அவர் ரூமுக்கு எதிர்த்த ரூமில் இருக்கிறேன். அன்றைக்கி அவருக்கு வந்து 1 மணி தான் என்னை படுக்க போப்பான்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் படுத்தாரான்னு தெரியல. நான் 1 மணிக்கு நான் வந்து படுத்துட்டு 4 மணிக்கு நான் எந்திரிச்சு என்னுடைய ரூம் கதவை அப்படி திறக்கிறேன். என் ரூம் திறந்தால் அவர் ரூம் எதுக்க தெரியும். அப்படி என் ரூம் கதவை அப்படி திறந்து வெளியே வரேன். கரெக்டாக நான் சத்தம் கேட்டு வரல, என் சத்தம் கேட்டு வரல, நான் திறந்து அப்படி வெளியே வரும்போதே கரெக்டாக அவர் ரூம் என்ன செய்யுது, திறந்து டக்குன்னு வெளியே வருது. பார்த்து, ராஜா எந்திரிச்சியா, வா 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 அப்படின்னு சொல்கிறார். எனக்கு ஆச்சரியம், இப்படி ஜெயிப்பார் அவரு. இப்படி ஜெபிச்சுட்டு நான் ஜெபிக்கல, ஜெபிக்க வச்சாரு. அதுதான் செடியோட இணைந்திருக்கிறது. இப்போ உங்களுக்கு பிராக்டிக்கலா விளங்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்குறவங்க மட்டும் விளங்குறது தக்கதா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே எல்லாமே அத்தனையும் நாம் இணைந்திருக்கிற கிறிஸ்துவினால தான், செடியில தான் இருக்கு, செடியில தான் இருக்கு. இதுல நல்ல இந்த சுயநீதியில பருக்க ஆரம்பிச்சோம், ஆட்டோமேட்டிக்கா முறிய ஆரம்பிச்சிருவீங்க பிரதர். ஏன் இஸ்ரவேலர்களை கர்த்தர் துரத்த வேண்டிய நிலைமை? ஏன் இஸ்ரவேலர்களை கர்த்தர் கானானை விட்டு வெளியேற்ற வேண்டிய நிலைமை? பாபிலோன் சிறையிருப்பு, ரோம சிறையிருப்பு, அசீரிய சிறையிருப்பு, எவ்வளவு சிறையிருப்புகள். இதெல்லாம் அவங்க உட்பட்டு போக தேவனுடைய ஜனதான கர்த்ததான கொண்டு வந்து நாட்டினார். நான் தான் செடியை வச்சேன்னு சொல்றாரு. அதே செடியை ஏன் அவர் பிடுங்கி போடணும்? அவர் பிடுங்கி போடல, இவங்க செடியோடு இணைந்திருக்க விரும்பல என்ன நினைப்பு, செடியோட இணைஞ்சிருக்கோன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா எதுல இல்ல, செடியோட இல்ல. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க பிரதர். என்னுடைய காரியங்கள் எதுவுமே அல்ல ஆண்டவரே. பிதாவின் இடத்துல போகும்போதெல்லாம், பிதாட்ட போகும்போதெல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக சிலுவையில் மரித்த இயேசுவினால நான் பிழைத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நிறைய பேர் பிதாட்ட ஆண்டவருடைய நாமத்தை சொல்றதை எப்போ தெரியுமா? ஜெபிச்சு முடிக்கிற போது தான். ஜெபிச்சு முடிக்கிற போது தான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்பதான் யார் வேற நினைவுக்கு வருது? நீங்க எந்த காரியத்தை எல்லாமே செய்யணும். கனி கொடுங்க, இலைகள் பசுமையா இருக்கட்டும், எவ்வளவு ஜெபிக்க முடியுமோ ஜெபிங்க, எவ்வளவு கனி கொடுக்க முடியுமோ கனி கொடுங்க, எல்லாமே பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணணும், இல்லைன்னு சொல்லல. தேவனே விரும்புறார், என்னில் அதிக கனிகளை கொடுக்கணும்னு என்ன செய்றார்? அவரு விரும்புறார். எல்லாம் செய்யணும். அதெல்லாம் மஸ்ட், அவசியம் இல்லைன்னு நான் சொல்லல. நிறைய ஜெபிங்க, நிறைய வேதம் வாசிக்கணும், நிறைய கர்த்தருக்கு கொடுக்கணும், ஊழியம் செய்யணும், கனி கொடுக்கணும், பசுமையா இருக்கணும், இலைகள் எல்லாம் அவசியம்தான். ஆனால் இவை தேவனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. நாம யாரோடு இணைஞ்சிருக்கிறதா சாட்டிஸ்ஃபை பண்ணுது? கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறதா சாட்டிஸ்ஃபை பண்ணு. இப்போ முதல்ல ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு சொன்னார், இங்க பாருங்கப்பா, நீங்க சுயநீதியில பெருத்தே என்னை விட்டு என்ன செஞ்சிட்டீங்க? வெளியே போயிட்டீங்க. சுயநீதியிலே பருக்கிற கேட்டா 1000 பலிகள் செலுத்தணும் அப்படின்னு சொல்ற. என்னைய நினைக்கவே இல்லை, நீ பலி செலுத்தி என்ன? உன்னுடைய பலிகள் எனக்கு என்னத்துக்கு? அப்படியே தான் கேட்கிறார். இனிமேல் அடுத்தது அப்படியே வருவார். 1000 பலிகள் செலுத்தணும்னு சொல்ற, அந்த பலிகள்லாம் எனக்கு என்னத்துக்கு? நான் என்ன ரத்தமாக குடிக்க போறேன்? ரத்தத்தில் எனக்கு என்ன இல்லை? பிரியம் இல்லை. நாங்க வந்து அப்படி முறைமைகள் வச்சிருக்கிறோம், இப்படி முறைமைகள் வச்சிருக்கிறோம், அந்த பண்டிகை கொண்டாடுறோம், இந்த பண்டிகை கொண்டாடுறோம். எதை என்னைய நினைச்சு நீ கொண்டாடின? நாங்க அதை செய்யறோம், இதை செய்யறோம், எதையாகிலும் என்னை நினைத்து செஞ்சியா? எல்லாம் இருக்கிற மாதிரி பெருகி இருக்கிற மாதிரி ஏதோ பருத்து இருக்கிறது போல காட்டிக் கொள்ளுகிற. ஆனா நீ செடியோட என்ன செய்யல? இணைஞ்சிருக்கல. ஒரு காலத்துல இருந்ததுனாலதான் கொடி என்ன செஞ்சிருக்கு? இப்ப பருத்து இருக்கு. ஒரு காலத்துல இருந்தோம், ஒரு காலத்துல ஆண்டவர் தாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். நான் அப்படின்னு சொல்றதுக்கே நாவே என்ன செய்யாது? உண்மை நான் அப்படின்னு சொல்றதுக்கே நாவு வராம கூசுன ஆட்கள்லாம் இங்க இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? அதான் பிரச்சனை. செடி தானா கொடி தானா பருக்காது இல்லையா? அது எதோட இணைஞ்சிருந்ததுனால தான் பருத்து இருக்கு. செடியோட இணைஞ்சிருந்தீங்க இல்லைன்னா சொல்லல, நாம செடியோட தான் இணைஞ்சிருந்தோம். அவ்வளவு கிறிஸ்துவோட இணைஞ்சிருந்தோம். எப்போதுமே டங்ஸ் பேசிட்டு இருப்போம், எப்போதுமே அவரே நினைச்சிட்டு இருந்திருப்போம். நம்மளை குறித்து யாராவது புகழ்ந்து பேசினா கூட ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு. ஐயோ ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு தோணும். பேசாம இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அதெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்கு? அதெல்லாம் இருந்ததுனாலதான் கொடி பெருத்துச்சு. தண்ணீரை நல்லா உறிஞ்சி எடுத்தோம். ஆசீர்வாதங்களை எவ்வளவு முடியுமோ அந்த செடிக்குள்ள இருந்து எவ்வளவு முடியுமோ என்ன செஞ்சோம்? நம்ம உறிஞ்சி எடுத்தோம். நல்லதுதான். இப்ப நிலைமை என்ன? அதனாலதான் ஆண்டவர் இந்த காரியத்தை பரிசீலித்து சொல்லல. யார்கிட்ட சொல்றாரு?
சீசர்கிட்ட சொன்ன, இங்கே பாப்பா நீங்கள் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கீங்க, என்கிட்ட தான் இருந்தீங்க, விசுவாசிகள் தான், 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் விசுவாசிகள் தான், நீங்கள் எல்லாம் என்னோட இணைஞ்சிருந்தது தான் இவ்வளவு பருத்திருக்கீங்க. ஆனால் இப்போ என்னோட எந்த நிலைமையில் இருக்கிறீங்க? ஆண்டவர் ஏசாயா புஸ்தகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலுக்கு இதைத்தான் சொன்னார். நான் தானே கொண்டு வந்து நட்டேன், ஆனால் கர்த்தருடைய ஜனமாக்கும் எங்களுக்கு அவ்வளவு ஞானம் இருக்காக்கும், அவ்வளவு செல்வாக்கு இருக்காக்கும், நாங்கள் யுத்தத்தில் அப்படி ஜெயிச்சிருவோமாக்கும், இப்படி பண்ணிடுவோமாக்குன்னு இப்படியே நினச்சி 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 நீங்கள் கொடியாக இருக்கிற நீங்கள் செடியாக இருக்கிற என்னை விட்டு என்ன செஞ்சிட்டீங்க? 1:4 வாசிங்க. ஏசாயா 1:4. ஐயோ ஐயோ பாவமுள்ள ஜாதியும் பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாயிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள். அடுத்து சொல்ற வார்த்தை பாருங்க. கர்த்தரை விட்டு என்னவா தெளிவா சொல்றாரு பாருங்க. கர்த்தரை விட்டு விட்டு விட்டு. எல்லாமே நல்லா இருந்தீங்கப்பா, இல்லைன்னே சொல்லல. எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் பாருங்க. தாவீது பல தேசங்களை கட்டி ஆண்ட மனுஷன். எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமா இருந்தீங்க. உங்களை எதிர்த்து நிக்கிறதுக்கு இந்த பூமியில யாரும் என்ன இல்லை. எல்லா யுத்தங்களிலும் வெற்றி பெற்றீங்க. மிகப்பெரிய யுத்தங்களை எல்லாம் வெற்றி பெற்றீங்க. லட்சக்கணக்கான ஜனங்களை எல்லாம் தூதர்கள் உங்களுக்காக இறங்கி வந்து என்ன செஞ்சாங்க? கொண்டு போட்டாங்க. அப்படிப்பட்ட தேசமா இருந்தீங்க உண்மைதான். ஆனா இன்னைக்கு சுயநீதியில நான் தான் எல்லாம் நான் ஒரு வார்த்தையை பொறுத்து கொள்ள முடியல, மனைவி சொல்ற ஒரு வார்த்தையை பொறுக்க முடியல, கணவர் சொல்ற ஒரு வார்த்தையை பொறுத்து கொள்ள முடியல, போதகர் பிரசங்கத்துல யாராவது ஏதோ சொல்லிட்டா அதை பொறுத்து கொள்ள முடியல, ஏதாவது ஒரு காரியம்னா யாராவது ஏதாவது சொல்லிட்டா கூட பொறுத்து கொள்ள முடியல. நான் அப்படிங்கிற உணர்வு அவ்வளவு பெருகி இருக்கிறது, சுயநீதி அவ்வளவு பெருகி இருக்கிறது. ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? இதுதான் ஆண்டவர் திராட்சை செடியின் மூலமாக சொன்னார். நீங்கள் நல்ல ஆட்கள் தான்ப்பா, ஆனால் நான் உங்கள்கிட்ட இருக்கிற குறைகள் கூட எனக்கு என்ன இல்லை, பெரிதல்ல. அதெல்லாம் நான் என்ன செஞ்சிருவேன்? சுத்தம் பண்ணிடுவேன். அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு என்ன செஞ்சிருவேன்? சுத்தம் பண்ணிடுவேன். அது சில பேர் இப்படி இருக்கிறாங்க. சில பேர் என்ன தெரியுமா, இந்த செடி தானே எல்லாம், செடியிலேருந்து என்ன செய்யணும்? இந்த கொடி என்ன செய்யணும்? தண்ணி என்ன செய்யணும்? உறிஞ்சி எடுத்துக்கணும் இல்லையா? சில கொடிகள் என்ன ஒன்று தெரியுமா, தண்ணியவே உரியாது. இது எதுக்கு எடுத்தாலும் தன்னிட்ட இருக்க. இங்கே பாருங்க, என் இலை சின்ன இலையா இருக்கு, என் இலை கருகுன இலையா இருக்கு, என் இலை வளரலை. அப்போ வளரணும்னா நீ எங்கே இருந்து தண்ணியை உறிஞ்சணும்? நீ அப்போ வளரணும்னா நீ கிறிஸ்துவை பார்க்கணும், அவருடைய சிலுவையை பார்க்கணும், அவரோட இணையணும். அவரை பார்க்க அந்த கொடியானது உனக்கு, அந்த செடியானது உனக்குள்ள ஏராளமான சத்துக்களை அனுப்பும் பாருங்க. நீ ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து பெருக ஆரம்பிப்ப. சில பேருக்கு இந்த அழுகுன கிளை ஒன்று எங்கேயோ இருக்கும் இல்லையா, ஏதோ ஒரு குறை இருக்கும் இல்லையா, அதையே பார்த்து சோர்ந்து போகிறது. அப்படி ஆட்களும் உண்டு. அப்படியும் இருக்காதீங்க. கொடியினுடைய வேலை என்ன? எதை மட்டும்தான் பார்க்கணும்? அதில் இருக்கிற அழுகலை எல்லாம் சுத்தம் பண்ணுறது யாருடைய வேலை? திராட்சை தோட்டக்காரருடைய வேலை. அவருக்கு நல்லா தெரியும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை, பலவீனங்களை எப்போ வெட்டி எடுக்கணும்னு சொல்லி. அவருக்கு நல்லா தெரியும். அவரை மீறி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. குற்ற மனசாட்சிக்கு கில்ட்டி கான்சியஸ்லேயே வாழ்ந்துடாதீங்க தயவுசெய்து. கில்ட்டி கான்சியஸ் ஒரு மனுஷனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். உண்மைதானா? நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சாங்க. என்ன பாவம் பண்ணாங்க? ஹலோ, நீங்களாம் அமைதியாக இருக்க. ஆதாமா அப்படியா? அப்படி ஒரு ஆளாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க. பதில் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணாங்க? புசிக்க கூடாத. முதல்ல யார் புசிச்சது? ஏவாள். புசிச்சாலும் புசிக்கலையா? அடுத்து யார் புசிச்சது? ஆதாம். அதை வாசிக்க முடியுமா? ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் அதை வாசிங்கன்னு சொன்னால் முதல்ல புசிச்சது ஏவாள். யாரு? ஏவாள். அப்புறம் யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா? சொல்லுங்க, ஆதாம்கிட்ட கொடுத்தா. 2வது புசிச்சது யாரு? ஆதாம் புசிச்சான். இருவருடைய கண்களும் என்ன செய்யப்பட்டது? வாசியம் வரலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம். அப்பொழுது ஸ்திரீயானவள், எத்தனாவது வசனம்? 6. வாசியம் பார்க்கலாம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து. முதல்ல யாரு புசிச்சது? சொல்லுங்க. ஏவாள் புசிச்சாலா? புசிச்ச உடனே கண்ணு திறந்திருக்கணுமா வேணாமா? சொல்லுங்க.
திறந்திருந்தா இவ போய் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துருப்பாளா? சொல்லுங்க. அப்ப இவ கண்ணு என்ன செய்யல? திறக்கல. அடுத்து என்ன நடக்குது? வாசிங்க பார்க்கலாம். தன் புருஷனுக்கும் கொடுத்தா. இப்ப யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறா? புருஷனுக்கும் கொடுக்குறா. கொடுத்தாளா? இப்ப அவன் புசிக்கிறானா? வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும். அது எப்படிங்க 2 பேருடைய கண்ணு ஒன்னா திறக்குது? குடும்பமா? அந்த ஒருமைப்பாடு இருந்திருந்தா இன்னைக்கு எங்கேயே போயிருக்க மாட்டோமா? சொல்லுங்க. ஒரே மாம்சமா? இப்படியெல்லாம் வெளிப்பாடு எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. நான் கேட்குற கேள்வி புரியுதா? முதல்ல புசிச்சது யாரு? ஏவாள். அவ கண்ணு திறந்திருந்தா இவன் ஆதாம்கிட்ட போய் என்னவே செஞ்சிருக்க மாட்டா, கொடுத்திருக்கவே மாட்டா இல்லையா? ஆனா கொடுத்த பிறகு அவனும் அப்ப புசித்த பிறகுதான் என்ன திறக்குது? கண்ணு திறக்குது. வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவருடைய இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சிகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் என்ன செய்கிறமா? தோட்டத்தில் சொல்லுங்க. தோட்டத்தில் என்ன வார்த்தை தெரியுமா? யோசிச்சு பாருங்க. அங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து பரலோகத்தினுடைய ஒட்டுமொத்த திட்டத்தையும் குழி தோண்டி போச்சுட்டானுங்க. உண்மைதானா? ஆண்டவர் ஏதாவது உடனே இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அப்படியே பதறி அடிச்சு ஓடி இப்ப கூட வாக்கிங் போறாருங்க. ஹலோ, சொல்ற புரியுதா உங்களுக்கு? இப்ப கூட என்ன பண்றாரு? அதுவும் பாருங்க, அவசரமா வந்தாரா, கூலிங் ஆகட்டும் அப்புறம் போவோம், சில்லுன்னு ஆகட்டும், சாயங்காலம் ஆகட்டும், அந்த அமர்ந்த குளிர்ந்த காற்று என்ன செய்யட்டும், இப்போ கூட உலாவுகிறார். நல்ல கவனிங்க. உங்களுடைய எந்த பலவீனங்களும் அவரை என்ன செஞ்சிடாது, பதட்டப்பட வச்சிடாது. நீங்க அவர் கூட இருந்தா போதும், எந்த தீர்வையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் விலகி, அதை நோட் பண்ணிக்கிறீங்க சரியா? தேவனுடைய அதை வாசிங்க திருப்பி. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி. என்னமா? சந்நிதிக்கு விலகி அதை நோட் பண்ணிக்கிறீங்க. விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன் நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர் நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நீ புசிக்க வேண்டாம் என்று உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசிச்சியா அப்படின்னு முதல்ல கேட்கல. அவர் சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நல்லா கவனிங்க. நீ புசிக்க வேண்டாம் என்று நான் விலக்கின விருட்சத்தின் கனியை புசிச்சியோ அப்படின்னு முதல்ல கேட்கல. அது அப்புறம் கேட்கிறார். முதல்ல அவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன். அப்பன்னா என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஏவாள் அந்த கனியை புசிச்சா பாருங்க, ஒன்றும் நடக்கல. ஏன்னா கனியில விஷயம் கிடையாது. எதுல விஷயம் கிடையாது? அது ஒன்றும் மாந்திரிக கனிலாம் கிடையாது. அதுவும் பூமியில இருந்து தான் முளைக்க பண்ணது. அப்படிதான் வேதம் சொல்லுது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் ஜீவ விருட்சத்தையும் எதுல இருந்து தான் முளைக்க பண்ணாரா? பூமியில இருந்து தான் முளைக்க பண்ணார். அது நார்மலான கனி தான். கனியில ஒன்றும் விஷயம் கிடையாது. கனியில சாப்பிட்டோம்னா டக்குன்னு அப்படியே எல்லாம் ஒன்றும் மாறிடல. அவ கண்ணு திறக்கல. அடுத்து கொண்டு போய் யார்ட்டையும் கொண்டு போய் கொடுத்தா? ஆதாம்டையும் கொடுத்தான். அவனும் புசிச்சான் பாருங்க. அப்பையும் புசிச்ச உடனே ஒண்ணு நடக்கல. ஆனா புசிச்ச உடனே 2 பேரும் தப்பு பண்ணின உடனே ஒருத்தன் வந்து காதுல சொன்னான் பாருங்க, நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னான் பாருங்க. இத கேட்ட போதுதான் கண்ணு திறக்குது. இந்த கில்ட்
கில்ட்டி கான்சியஸ் உள்ள வந்த உடனே கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுறாங்க பாருங்க. எப்போ உங்களுக்குள்ள குற்ற மனசாட்சியின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்க, உங்களால கர்த்தரை நெருங்கி போக முடியாது. சமூகத்தை விட்டு என்னதான் செய்யணும்? விலகித்தான் போவோம். ஒரு நாளும் கில்ட்டி கான்சியஸ்ல இருக்காதீங்க. ஒருவேளை குறைவு இருந்தா கூட கர்த்தருடைய சமூகத்தை போய் பாதத்தை பிடிங்க. அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் போதுமானது உங்களுடைய எந்த குறைவுகள் இருந்து உங்களை தூக்கி எடுத்து நிறுத்துவதற்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த கில்ட்டி கான்சியஸ் எப்போதுமே நான் தப்பானவன், நான் சரியானவன், என்னட்ட இலையில அழுகி இருக்கு, என்னட்ட இலை சரியா வளரல, என்னட்ட கனி இல்லை, இதுவான்னு கில்ட்டி கான்சியஸ்ல இருந்துடாதீங்க பிரதர். இந்த சத்தம் மட்டும் உங்க காதில் கேட்கவே கூடாது. சாத்தானுடைய அந்த சத்தம் மட்டும் கேட்டுச்சுன்னு வச்சுக்கிறோங்க, அங்கிருந்தே அன்னைக்கு கேட்டுச்சு, பல பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் அது என்ன செஞ்சுட்டே இருக்கு காதுல. நீங்க என்ன பண்ணாலும் பேசுவான் தெரியுமா உங்களுக்கு? நீங்க நன்மை செய்தாலும் பேசுவான், தீமை பண்ணாலும் பண்ணுவான், என்ன பண்ணாலும் அவன் சத்தம் கேட்டே இருக்கும் தெரியுமா? நீங்க பைபிள் படிச்சா கூட கேட்கும். இன்னைக்கு நான் பைபிள் படிச்சுட்டேன்ப்பா அப்படின்னு மூடுங்க, சத்தம் நீ என்ன கவனமாவா படிச்ச அப்படின்னு கேட்பான். ஆமா நான் கவனமாக தான் படிச்சேன். நீ போன் எடுத்தில்ல, அட்டன் பண்ணில்ல அப்படின்பா. இல்லையே நான் முக்கியமான கால் தான் நான் பேசினேன், அதனால நான் சிந்தனை சதறலையே. நீ நேற்று படித்த மாதிரி படிக்கல, இன்னைக்கு வேகமாக படித்த. இல்லை நான் சரியாக தான் படித்தேன், நீ நேற்று 2 அதிகாரம் படித்தேன், இன்னைக்கு 1 தானே படித்த. நீங்கள் என்ன பண்ணாலும் சத்தம் கேட்கும். கேட்குதா கேட்கலையா? ஹலோ, கேட்டுச்சுன்னா இனிமே சொல்லுங்க, நான் ஒரு வசனம் படித்தாலும் இந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கு, என் தேவன் என் கூட இருக்கிறா. அல்லேலூயா. இந்த கில்ட்டி கான்சியஸ் வந்துச்சுன்னா நீங்க விலகுவீங்க. ஆண்டவர் மேல இருக்கிற நீதியினுடைய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா நீங்க அவர்கிட்ட நெருங்குவீங்க. இதுதான் விஷயம். இனிமே குற்ற மனசாட்சி அதாவது நீங்க தவறுல இருந்துங்கன்னு சொல்லல, அப்படியே விட்டுட்டு ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்புரவாயிருங்க. என்னன்னாலும் தூக்கி எடுத்து நிறுத்துகிறதுக்கு அவர் போதுமானவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்களுடைய இலைகள்ல அவர் சுத்தம் பண்ண அவரால் முடியுங்க. ஒண்ணு கிறிஸ்துவோட இணைந்திருங்க. இஸ்ரவேலர்கிட்ட இருந்த பிரச்சனை இதுதான். இந்த புஸ்தகம் முழுசும் அவர் அதை தான் சொல்றார். நீங்க போய் சீரியாவோடு இருக்கிறீங்க, அவங்களோட இருக்கிறீங்க, இவங்களோட இருக்கீங்க, அவங்க பிளங்குறீங்க, இவங்க பிளங்குறீங்க, அதை செய்றீங்க, இதை செய்றீங்க. யாரை விட்டுட்டீங்க? கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கினீர்கள். 1:4 வாசிங்க. எஸ்ஐ 1:4. ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறீர்கள். அடுத்து கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி. ஏதாவது அழுகல் இருந்தா கூட சுத்தம் பண்ணிடுவாரு பிரதர். ஆனா கிறிஸ்துவையே நினைக்காம, கிறிஸ்துவின் நீதியவே நினைக்காம கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கினால் வெட்டி எரிகிறது தர வழி இல்லை. இன்றைக்கு ஒரு தீர்மானம் விடுங்க. ஆண்டவரே, நான் என்னுடைய சுய நீதியிலே நான் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் கிறிஸ்துவின் நீதியிலே பெறுகிறவனாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அப்ப இஸ்ரவேலர்கள்ட்ட ஆண்டவர் முதலாவது அதைத்தான் சொன்னார். முதலாவது காரியம் அதைத்தான் சொன்னார். திராட்சை செடியில நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்கப்பா, நீங்க கொடியில என்ன செஞ்சிருங்க? இணைந்திருங்க. நானே மெய்யான திராட்சை செடி அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி அந்த வார்த்தையை சொன்னார்னா, முதல்ல நானே திராட்சை செடின்னு சொன்னாரு, அப்புறம் நானே மெய்யான திராட்சை செடின்னு சொன்னார். ரெண்டையுமே சொல்லியிருக்கிறார். ஏன் 2 வாக்கியம் சொல்லியிருக்காருன்னா, இஸ்ரவேலில் அந்த நாட்கள்ல, இயேசுவின் நாட்கள்ல என்ன இருந்துச்சுன்னா, தேவாலயம் இருந்துச்சு இல்லையா? அந்த தேவாலயத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய திராட்சை செடியை தங்கத்தினாலேயே ஏரோது செய்து வைத்திருந்தானாம். தங்கத்திலேயே செஞ்சு வச்சிருந்தானாம். அந்த தேவாலயத்துக்கு போனோம்னா தேவாலயத்தையே மறைக்கிற அளவுக்கு அந்த தங்கத்தில் திராட்சை செடி பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குமா. இஸ்ரவேலர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன இலையோ பழமோ ஒரு தண்டோ கிளையோ ஏதோ தங்கத்தில் செஞ்சு கொண்டு போய் ஆசாரியர்கள்ட்ட கொடுப்பாங்க. ஆசாரியர்கள் அந்த திராட்சை செடியில் என்ன செஞ்சிருவாங்களாம்? ஒட்ட வைப்பாங்க. இவங்களுக்கு என்ன உணர்வுனா, நான் போய் இலையோ பழமோ ஏதாவது ஒட்ட வச்சுட்டா நான் யாரோடு இணைஞ்சிட்ட மாதிரி? தேவனோடு இணைஞ்சிட்டேன், அவ்வளோதான்ப்பா, எல்லாம் நான் தான்ப்பா அப்படிங்கிற உணர்வு இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, இங்க பாருங்கப்பா, அங்க இருக்கிற திராட்சை செடி ஒரிஜினல் கிடையாது. அதுல நீ எதையாயிலும் ஒட்ட வச்சுட்டா என்ன செஞ்சிடலாம்? கனி கொடுத்துடலாம் நினைக்காதீங்க. அது பொய்யான திராட்சை செடி. நானே மெய்யான
என்னில் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை. இன்னைக்கு நிறைய நிறைய காரியங்கள் அப்படி இருக்கு. நாங்க தான் அந்த 1,44,000 பேர், நாங்க எங்கிட்ட இருந்தா தான் பரலோகம் போட முடியும், ஆச்சாம் போச்சான்னு நிறைய குரூப் வரும் சரியா. அதெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும். நீங்க யாரோட இருந்தாலும் பரலோகம் போக முடியாது. இயேசுவோட இருந்தா நீங்க பரலோகம் போயிடலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் சுருக்கமா சொல்லிட்டேன், விளங்குனவங்க விளங்கிக்கிறங்க சரியா. சரி, அதனால இதெல்லாம் இருக்கும் சரியா. இந்த பூமியில இருக்கிற இந்த மாதிரியான எந்த காரியத்துல நீங்க இணைகிறதுனாலும் பரலோகம் போக முடியாது. யாரோட தான் இணைஞ்சிருக்கணும்? அதெல்லாம் போலியான திராட்சை செடி, மெய்யான திராட்சை செடி அல்ல. மெய்யான திராட்சை செடி யாரு மட்டும்தான்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, முதல் காரியம் திராட்சை செடி இல்லையா. சரி, ரெண்டாவது பிளான்ட் என்ன சொன்னாரு? வேகமா வாசிங்க பார்க்கலாம். ரெண்டாவது பிளான்ட் என்ன சொன்னாரு? வெள்ளரி தோட்டம். வெள்ளரி தோட்டம் இல்லையா. வேதத்துல 2 இடத்துல தான் வெள்ளரியை குறித்து, அந்த குக்கும்பரை குறித்து 2 இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஒரு விஷயம், இன்னொரு இடத்துல வாசிங்க பார்க்கலாம். என்னாகும் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4-5 வாசியம் பார்க்கலாம். என்னாகும் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4-5 வசனங்கள். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும். இச்சை அப்படின்னா பெரு விருப்பம். பொது மொழிபெயர்ப்புல ரொம்ப நல்லா இருக்கும். என்ன விருப்பம்? சத்தமா சொல்லுங்க. பெரு விருப்பம். சத்தமா சொல்லுங்க. என்ன விருப்பமா? விருப்பம் தப்பு கிடையாது, ஆனா என்ன விருப்பம் தப்பு? பெரு விருப்பம். அடைந்தே தீரணும் அப்படின்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பெரு விருப்பம் தவறானது. இச்சையுள்ளவர்களாகி வாசியம் பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர்கள் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும். போதும். இந்த வெள்ளரிக்காய் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, பைபிள் டைப்ஸ் டிக்ஷனரி அல்லது பைபிள் இமேஜினரி டிக்ஷனரியில் ரொம்ப தெளிவாக போட்டிருப்பாங்க. இந்த வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், இந்த வெங்காயம், கீரை இதெல்லாம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா இச்சையை அடையாளப்படுத்துகிறது. இச்சைன்ற வார்த்தையை விட பெரு விருப்பம் நல்லா இருக்கு இல்லையா, அதனால் அதையே நான் பயன்படுத்துகிறேன். பெரு விருப்பம். இஸ்ரவேலர்கள் முதல்ல ஆண்டவர் சொன்னாரு, நீங்க என்னில கொடிகளை என்ன செஞ்சிருக்கல, நீங்க இணைஞ்சிருக்கலன்னு சொன்னார். அடுத்து இப்ப சொல்றாரு, இணைஞ்சிருக்காததுக்கு நீங்க காரணம் என்னன்னா, உங்களிடத்துல தேவையில்லாத பெரு விருப்பங்கள் இருக்கிறது. கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் நீதியையும் பார்த்து அவரோட இணைஞ்சு வருகிற ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை, உலகத்தினுடைய காரியங்களை நீங்க பெரு விருப்பம் கொண்டு நிறைவேற்ற முயற்சிக்கிறபடினாலதான் நீங்க கிறிஸ்துவை மறந்து போகிறீர்கள். ஏன் கிறிஸ்துவை மறந்து போகிறாங்கன்னு கேட்டா, இந்த உலகத்தினுடைய ஆசிகளை, ஆசீர்வாதங்கள் மேல அதிகமாய் கண்களை வைத்து பெரு விருப்பம் கொள்ளுகிறபடினால. விருப்பம் தப்பு கிடையாது. விருப்பம் தேவனை உண்டு பண்ணுகிறார் இல்லையா. விருப்பத்தையும் செய்கத்தையும் யார் உண்டு பண்ணுகிறதா? தேவன் உண்டு பண்ணுகிறார். ஆனா பெரு விருப்பம் பாத்தீங்களா. போன் பேசுறதுக்கு ஒரு போன் வேணும், ஆனா 1 லட்சம் ரூபாய்க்கு தான் வாங்கணும் வெயிட் பண்ணுவாங்க பாத்தீங்களா. அதுக்கு எவ்வளவு கடன் வாங்கி, அதுக்கு எவ்வளவு டியூ கட்ட முடியாம, அதுல ப்ரெஷர் கூடி டாக்டர்கிட்ட போய் என்னென்ன பிரச்சனை வரும் தெரியுமா. அது விருப்பம் கிடையாது. என்னது இன்னும் கேளுங்க. சரி வாங்கணுங்கிற இல்ல, ஏன்பா? அதான் வாங்கணும். சரி ஏன் வாங்கணும்? அதுதான் இருந்தா தான் நல்லா இருக்கும் பாத்தீங்களா. அது விருப்பம் அல்ல. என்னது? பெரு விருப்பம். நிறைய நேரங்கள்ல இன்றைக்கு விசுவாசிகள் பொருள் வாங்குறதே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வயிறு எரிய வைக்கிறது தான். பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டுக்கு போங்க, இன்னைக்கு அலமாரி அப்படி பாருங்க, அண்ணாந்து பாருங்க, அந்த மச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, என்ன சொல்லுவாங்க, அந்த சாளரத்தை பாருங்க, மேலே பாருங்க, பல பொருட்கள் வாங்கி பெட்டி வாங்கி அப்படியே பிரித்து பார்த்ததோட அப்படியே இருக்கும். யூஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹலோ, உண்மையா இல்லையா? இதைத்தான் பெரு விருப்பங்கிறது. ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிங்க பிரதர். விருப்பம் தப்பு கிடையாது, உங்களுடைய விருப்பம் தவறல்ல. கார் வாங்கணுமா, பைக் வாங்கணுமா, என்ன நாள் யோசிங்க. இது எனக்கு தேவையா? இது விருப்பமா இருக்கா, பெரு விருப்பமா இருக்கா? ஆண்டவர் உள்ள சமாதானமா பீஸ்ஃபுல்லா இருக்கா? பச்சை கொடி காட்டுறாரா இல்ல ரெட் சிக்னல் காட்டுறாரா? யோசிங்க. இஸ்ரவேலர்களை பாருங்க. இறைச்சி இருக்குங்க, ஆடு மாடுலாம் இருக்கு. இவன் என்ன செய்யணும்? போய் பலி செலுத்தி ஆசாரியனுக்கு கொடுத்ததை போக மீதத்தை என்ன செய்யணும்? சாப்பிடணும். இதை செய்யறதுக்கு அவ்வளோ அசம்பந்தமா இருந்துட்டு, நாங்க அங்க இருந்திருந்தா அப்படி சாப்பிட்டு போம்ல, இப்படி சாப்பிட்டு போம்ல. வெள்ளரிக்காய்க்கு அழுகுறாங்க. இவனை என்ன செய்யறது? நீங்க சொல்லுங்க. வெள்ளரிக்காய் இல்லைன்னு யாராவது அழுவுமா? அவன் வெள்ளரிக்காய்க்கு அழுதான், நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணவா? நீங்க வீட்டுக்கு வருவீங்க,
உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணி இருக்கும். தோணுனதை மனைவிட்ட சொல்லியிருக்கவே மாட்டீங்க, இதை செஞ்சு வையின்னு. என்ன நம்பிக்கையில் வருவீங்க? என்ன செஞ்சிருப்பாங்க, அதை அந்த அந்த பொருளை அந்த டிஷ்ஷை என்ன செஞ்சிருப்பாங்க, செஞ்சு வச்சிருப்பாங்கன்னு வருவீங்க. ஆனால் அங்கே இருக்காது. உடனே சட்டனா ஒரு கோவம் வரும். பார்த்துருக்கீங்களா? வந்திருக்கா வரலையா? அந்த அந்த எதிர்பார்ப்பை அங்கே சொல்லியிருக்கவே மாட்டோம், அந்த எதிர்பார்ப்பை தெரிவித்திருக்கவே மாட்டோம். அது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு என்ன செஞ்சு போடலாம், செஞ்சு சாப்பிட்டு போடலாம். இன்னைக்கு அந்த இடத்துக்கு போகலைன்னா நாளைக்கு என்ன செஞ்சுக்கலாம், நான் உடனே பரலோகம் போயிட போகிறோம் இல்லையா? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு என்ன செஞ்சுக்கலாம், போயிடலாம். ஆனால் இந்த செகண்ட்ல, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது நடக்கலைன்னா இன்னமும் உலகமே இடிஞ்ச மாதிரி, அவ்வளவு கோபம், அவ்வளவு எரிச்சல். நீங்க இவ்வளவு சீரியஸா உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. கர்த்தாவே அடியேனை காப்பாற்றுவீராக. உண்மையா இல்லையா? இப்ப இது விருப்பம் கிடையாது, என்னது இல்லைங்களா? உங்களுக்கு இந்த இச்சைங்கிற வேர்டு ரொம்ப கொலாக்கியலா இருக்கு, அதனால தான் பெரு விருப்பம்னு என்ன சொல்றேன். ஒரு காரியம் அதெல்லாம் யோசிங்க பிரதர். ஆண்டவர் அதுக்காக அவர்கள் ஆத்துமாவில் இளைப்பை அனுப்பினாராம். எதை அனுப்பினாராம்? இந்த மாதிரி பெரு விருப்பம் வைக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அது நிறைவேறியும் சில நேரங்களில் கெடுக்கும், நிறைவேறாமலும் கெடுக்கும். இது இருக்கிறதுனால தான் ஆத்துமால ஒரு இளைப்பு, ஒரு சாட்டிஸ்ஃபையே இருக்காது. எல்லாமே இருக்கும் பார்த்துருக்கீங்களா? வீட்டில் கார் இருக்கும், பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இருதயத்தில் ஏன் ஒரு இளைப்புன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? பெருவிருப்பம் இருக்குன்னு அர்த்தம். இஸ்ரவேலர்கிட்ட ஆண்டவர் அதான் சொன்னார். ஆண்டவர் தான் சொன்னார், ஏப்பா இவ்வளவு பலி செலுத்துறீங்க, இவ்வளவு காரியங்கள் இருக்கு, இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு விக்கிரகத்துக்கு போய் பலி செலுத்தி விக்கிரக ஆராதனையெல்லாம் செஞ்சு அங்கே உள்ள இச்சைகளை நிறைவேற்ற பார்த்து, அவனை பாரு இப்படி செய்யணும், அது மாதிரி நம்ம செய்யணும், அங்கே பாருங்க பெலிஸ்தியர்கள் இப்படி பலி செலுத்தி ஆடிப்படுவாங்களாமே, நம்மளும் போய் கலந்துக்குருவோம், இங்கே பாருங்க கானானியர்கள் இப்படிலாம் செய்வாங்களாமே, இப்படிலாம் சமைச்சு இப்படிலாம் பண்டிகை கொண்டாடுவாங்களே, நம்மளும் போவோம் நம்மளும் போவோம் நம்மளும் போவோம். எவ்வளவு பெரு விருப்பங்கிறீங்க? அதனால ஆண்டவர் வெட்டி வெட்டி அடிச்சார். இவ்வளவு கொண்டு வந்து உன்னை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் கொண்டு வந்து நாட்டினா உன்னுடைய பெரு விருப்பத்தினால. அதை வந்து கர்த்தர் செய்யல, வேற எதையும் யாரும் இது பண்ணல, நீயே உனக்கு நீயே. அதாவது ஒவ்வொரு கிரியைக்கும் என்ன உண்டு? பலன் உண்டுல்ல. அவனவன் கிரியைக்கு தக்க பலன் அவனோட வருது. கர்த்தர் உன்னை நீ இப்படி செஞ்சுட்டில, நீ இப்படி தான் ஆகணும் அப்படிலாம் அடிக்கிறதா கிடையாது. நீ செஞ்சதனுடைய விளைவு வருது, அவ்வளவுதான். கர்த்தர் ஒன்று உன்னை போய் என்ன செய்யறது கிடையாது. அவருக்கு நீ இன்னைக்கும் பிள்ளை தான் இல்லையா? உங்க பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணிட்டா உடனே அடிச்சு வரட்டி போ, ஓடு பக்கத்து வீடு ஓடு, வராத அப்படின்னு சொல்லுவீங்க. பிள்ளை என்னதான்? பிள்ளை தான். ஆண்டவர் ஒன்றும் அப்படி ஒன்றும் அடிக்கிறது கிடையாது. ஆனா இவர்கள் பண்ணினதனுடைய விளைவு ஒவ்வொரு செய்கைக்கு ஒரு எதிர்வினை உண்டு இல்லையா? ஒவ்வொரு வினைக்கு ஒரு எதிர்வினை உண்டு இல்லையா? இஸ்ரவேலர்களுடைய பெரு விருப்பம், பெலிஸ்தியர்களுடைய ஆராதனை முறைமைகளை பார்த்தா, அவங்க பலி செலுத்துறதை பார்த்தா, அந்த அவங்க புசிக்கிறதெல்லாம் பார்த்தா உடனே அங்க போய் புசிக்கிறது. கானானியர்கள் புசிக்கிறத பார்த்தா அங்க போய் புசிக்கிறது. அவன் வெள்ளரிக்காய் வேணும்னு கேட்டா இவனுக்கு என்ன, இவனும் வெள்ளரிக்காய் வேணும்னு அழுகிறான் பாருங்க. எப்படி அழுக பாருங்க. அவன் கீரை இல்லைன்னு அழுகிறானா, இவனும் சேர்ந்து என்ன செய்யறானா, அழுகிறானா. கீரை இல்லைன்னா என்ன, ரெண்டு கீரை வச்சு நட்டா ஒரு வாரத்தில் வளர்ந்து போகுது. இதுல என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. அதனால இந்த பெரு விருப்பம் ஆண்டவர் சொன்னார், முதல்ல என்னில் நிலைத்திருங்கப்பா, என்னைய பாருங்க. நீ சுத்தி முத்தியே பார்க்கறதுனால தான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை. முதல்ல என்னைய பாரு. இந்த பெரு விருப்பத்தை என்ன செஞ்சிரு, விற்று உன்னுடைய நீதியான விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு நான் இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அதான் இஸ்ரவேலர்களுக்கு இந்த ஏசாயா புஸ்தகத்தில் சொல்ற சாராம்சம் இதுதான். சாராம்சம் முதல்ல என்னோட இருங்கப்பா, என்னில் நிலைத்திருங்க, என் உடன்படிக்கையில் இருங்க, என்னுடைய காரியத்தில் இருங்க. சுற்றி முற்றி பார்த்து அந்நிய ஜனங்களோட என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. அவங்க செய்யின்படியே என்ன செய்யணும்னு நினைக்காதீங்க. பெரு விருப்பம் கொள்ளாதீங்க. என்ன விருப்பம்? பெரு விருப்பம் கொள்ளாதீங்க. விருப்பம் வைங்க. ஆண்டவரே இது எனக்கு வேணும், ஆண்டவரே இது மாதிரி ஒரு இது இருந்தால் எனக்கு நல்லா இருக்கு, ஆண்டவரே இந்த தேவை இந்த மாதிரி இருக்கு, இது மாதிரி இருந்தால் எனக்கு நல்லா இருக்கு, ஆண்டவரே சொல்லுங்க. நிச்சயமா தேவனும் நீதிமான்களுடைய விருப்பத்தை அனுக்கிரகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தர் ஏன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்னு நினைக்கிறீங்க? நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பதற்காகத்தான்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பிதாவினுடைய வலது பாரிசத்துல குமாரன் வீற்றிருக்கிறார் என்று சொன்னா அவர் அந்த இடத்த விட்டு காலி பண்ணாம அங்கேயே உட்கார்ந்துருக்காருன்னா அதை யாராவது பிடிச்சிக்குவாங்கிறதுக்காக அல்ல. பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிறதே எனக்காக பரிந்து பேசி காரியங்களை சாதித்து கொடுப்பதற்காகத்தான். அல்ல, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்போ ஆண்டவர் இஸ்ரவேலர்கிட்ட சொன்னார், முதல்ல என் கூட இருங்க, என்னில் நிலைத்திருங்க. அடுத்து சொன்னார், சுத்தி சுத்தி பார்க்காதீங்க, பெரு விருப்பத்தை என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்கன்னு சொன்னார். அது வெள்ளரியை கொண்டு சொன்னார். சரி, நேரம் முடிய போகுது. இன்னும் ஒரு காரியம் இன்னொரு விருட்சம். என்ன விருட்சம் சொல்லுங்க பார்க்கலாம்? கர்வாலி மரம், ஓக் ட்ரீ, ஆங்கிலத்தில் ஓக் ட்ரீ. சரி, 29 வாசியம் பார்க்கலாம். 29 1:29. நீங்கள் விரும்பின கர்வாலி மரங்களின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகளின் நிமித்தம் நாணம் அடைவீர்கள். இலை உதிர்ந்த கர்வாலி மரத்தை போலவும் தண்ணீர் இல்லாத தோப்பை போலவும் இருப்பீர்கள். சரி, நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் 3ஆவதா சொல்றாரு இஸ்ரவேலர்களுக்கு கர்வாலி மரத்தை குறித்து பேசுறார். ஆக்சுவலா கர்வாலி மரம் என்பது ஒரு எவர்கிரீன் ட்ரீ. அது என்னன்னாலும் சரி இலைய உதிராது, அதான் உண்மை. அது இலையுதிர் காலமா இருந்தாலும் சரி, கோடை காலமா இருந்தாலும் சரி, என்ன காலமா இருந்தாலும் சரி, இலை என்ன செய்யாது, உதிரவே உதிராது. எப்போ உதிருனா அந்த கர்வாலி மரத்தை வெட்டி வீழ்த்துறீங்கன்னு வைங்க. வெட்டப்பட்ட பிறகுதான் அந்த கர்வாலி மரம் இலையவே என்ன செய்யுமா, உதிர்க்கும். இப்ப கர்வாலி மரத்தினுடைய ஒரு தண்டு இலைய உதிர்த்து காணப்படுகிறதுனா அது என்ன அர்த்தம், என்ன செய்யப்பட்டு போச்சுன்னு அர்த்தம், வெட்டப்பட்டு போயிற்றுன்னு அர்த்தம். ஆசியம் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இப்ப இலையுதிர்ந்த கர்வாலி மரம் போல இருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதனுடைய அடிமரம் என்ன செய்யப்பட்டாயிற்று, வெட்டப்பட்டாயிற்று. வாசியம் பார்க்கலாம். இதே ஏசாயா புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 13வது வசனம். 6வது அதிகாரம் 13வது வசனம். ஆகிலும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னவா? ஆகிலும். நல்ல சத்தமா சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். சத்தமா வாசிங்க பார்க்கலாம். ஆகிலும் அதில் இன்னும் 10ல் ஒரு பங்கு இருக்கும். அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும். ஆக்சுவலா இங்க அரச மரம் என்பது கிடையாது. குட் நியூஸ் பைபிள்ல நீங்க வாசிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையா டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. பெரிய மரமான கர்வாலி மரம் அப்படிதான் சொல்லணும். பெரிய மரமான கர்வாலி மரம்னு சொல்லணும். இந்த பெரிய அப்படிங்கறத அவங்க அரச மரம்னு என்ன செஞ்சிட்டாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அங்க ஒரே விருட்சத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசுறார், கர்வாலி மரத்தை குறித்து தான் பேசுகிறார். வாசிங்க பார்க்கலாம். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல. இப்ப நல்லா கவனிங்க. முதல்ல ஆண்டவர் சொன்னார், நீங்க இலையுதிர்ந்த மரத்தை போல இருக்கீங்கன்னு சொன்னார். இலையுதிர்ந்த கர்வாலி மரத்தை போல இருக்கீங்கன்னு சொன்னார். ஏன் அது இலையுதிர்ந்து போயிருக்கு சொல்லுங்க? வெரி குட், சத்தமா சொல்லுங்க. என்னது அது? என்ன செய்யப்பட்டு போயிற்று? வெட்டப்பட்டு போயிற்று. அதனால அது இலை உதிர்ந்திருக்கு இல்லையா? இப்ப இந்த வசனம் சொல்றாரு பாருங்க, திருப்பி வாசிங்க பார்க்கலாம். ஆகிலும் அதில் இன்னும் 10ல் ஒரு பங்கு இருக்கும். அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு. இந்த இலையற்று போயிருச்சுன்னா என்ன அர்த்தம்? அது என்ன செய்யப்பட்டு போயிற்று? வெட்டப்பட்டு போயிற்று இல்லையா? வெட்டப்பட்டு போயிருந்தாலும் அவைகளின் அடிமரம் இருப்பது போல இன்னும் என்ன இருக்கிறது? அடிமரம் இருக்கு பாருங்க. அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாய் இருக்கும் என்றார். அது வெட்டப்பட்டு போனாலும் பிரச்சனை இல்ல, இன்னும் மிச்சம் என்ன இருக்கிறது? அடிமரம் இருக்கிறது. அது பரிசுத்தமாகத்தான் இருக்குன்னு சொல்றார். கவனிங்க, நான் திருப்பி சொல்லிட்டே வரேன், கொஞ்சம் கோர்வையா சொல்றேன். முதல்ல இஸ்ரவேலர்களை பார்த்து சொன்னார், நீங்க இலை இல்லாம இருக்கீங்க. ஏன்னா நீங்க என்ன செஞ்சு போயிட்டீங்க? வெட்டப்பட்டாச்சு. வெட்டப்பட்டாலும் பரவாயில்ல, என்ன இருக்கிறது மீதம்? அடிமரம் இருக்கிறது. அந்த அடிமரம் பரிசுத்த வித்தாக இருக்கிறது. அடிமரம் பரிசுத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றார். அடிமரம் பரிசுத்தமா இருக்குன்னு சொல்றார். சொல்லிட்டு 11வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க பார்க்கலாம்.
11வது அதிகாரம் 1வது வசனம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். நீங்க வெட்டப்பட்ட கர்வாலி மரம் போல இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த அடிமரம் இருக்கிறது. அந்த அடிமரம் பரிசுத்த வித்தாக இருக்கிறது. நிச்சயமா அந்த அடிமரத்தை என்னால செழித்து வளர பண்ண முடியும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இதே வார்த்தையை தான் கர்த்தர் இன்னைக்கு சபைக்கு சொல்றார். பிரதர், நீங்க முன்னாடி பெரிய விருட்சங்களாக இருந்திருக்கலாம், பெரிய விசுவாசத்துல, பரிசுத்தத்துல, பொருளாதாரத்துல பெரிய இடத்துல இருந்தேன் பிரதர். ஆனா வெட்டப்பட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு பிரதர். இப்ப எதுவுமே இல்ல பிரதர் என் கையில. நீங்க என்ன வேணா சொல்லலாம் பிரதர். எது இருக்கோ இல்லையோ, உங்க விசுவாசம் என்கிற அடிமரம் இருக்கிறது. நிச்சயமா தேவனால உங்களை செழித்து வளர பண்ண முடியும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? யூதா புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். யூதா புஸ்தகம் 1:20 வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல். போதும். என்ன எப்படிப்பட்ட விசுவாசமா? சத்தமா சொல்லுங்க. எப்படிப்பட்ட விசுவாசமா? நல்ல கவனிங்க. உங்கள் ஆத்துமாவில் வேணா கரைத்திரை வரலாம். உங்கள் சரீரத்தில் என்ன வரலாம்? கரைத்திரை வரலாம். ஆனால் நீங்க கர்த்தர் மேல வைத்திருக்கிற விசுவாசம் அது மகா பரிசுத்தமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? விசுவாசத்துல என்ன பாவம் வரப்போதுங்கிறீங்க? விசுவாசம்ன்றது என்னது? கர்த்தர் இயேசு எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இதுல எந்த பாவமும் என்ன செய்ய போறது கிடையாது, வரப்போறது கிடையாது. எது உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ, அடிமரமான அந்த பரிசுத்த வித்தான விசுவாசம் இருக்கிறது. தேவனால நிச்சயமா உங்களை செழித்து வளர பண்ண முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க சொல்லலாம், பிரதர் நான் பெரிய விருட்சமா இருந்தேன் பிரதர், ஏராளமான செல்வங்களோடு இருந்தேன் பிரதர், ஆனா எல்லாம் உதிர்ந்து போச்சு பிரதர், எல்லாம் வெட்டப்பட்டு போச்சு பிரதர், ஒண்ணுமே மிச்சம் இல்லை. ஒன்னே என்ன, ஆண்டவர் ஏதாவது செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கு. அதான் பிரதர். நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ரொம்ப நல்லா இருந்தேன் பிரதர். என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. செபிக்கிறதுக்கு சோர்வு, வேதம் வாசிக்கிறதுக்கு சோர்வு, இலையெல்லாம் உதிர்ந்து போயிருக்கு பிரதர். அநேக பகுதிகள் வெட்டப்பட்டிருக்கு பிரதர். அநேக காரியங்கள் இப்ப என்னட்ட இல்லை பிரதர். எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா எங்களுடைய குடும்பம்? எவ்வளவு சமாதானமா சந்தோஷமா இருந்தது தெரியுமா? இன்னைக்கு என் பக்கத்துல யாருமே இல்லை பிரதர். என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் இலை உதிர்ந்து போச்சு, வெட்டப்பட்டது போல இருக்கிறேன் பிரதர். எவ்வளவு ஊழியங்களுக்கு கொடுத்தேன் தெரியுமா? ஆனால் இன்றைக்கு என்னுடைய அன்றாட தேவைகளுக்கு நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன் பிரதர். இலை உதிர்ந்து நிற்கிறேன். நிறைய காரியங்கள் வெட்டப்பட்டு போச்சு பிரதர். பெரிய விருட்சமா தான் இருந்தேன், பெரிய கர்வாலி மரம் போல இருந்தேன் பிரதர். எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எல்லா இலையும் உதிர்ந்து வெட்டப்பட்ட கர்வாலி மரத்தை போல நிற்கிறேன் பிரதர். நீங்க என்ன வேணா சொல்லலாம் சிஸ்டர், ஆனா கர்த்தர் பார்க்கிறது என்ன தெரியுமா? உங்களுடைய இலைய பார்க்கல, கிளைய பார்க்கல, வெட்டப்பட்ட மரத்தை பார்க்கல, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்கிற பரிசுத்த விதையை பார்க்கிறா. அடிமரத்தை கர்த்தர் பார்க்கிறா. நிச்சயமா கர்த்தரால உங்களை செழித்து எழும்ப பண்ணதான் போகிறா. கர்த்தர் உங்களை செழித்து வளர பண்ணதான் போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமா ஒரு கிளை எழும்பத்தான் போது பிரதர். என்ன இருக்கோ இல்லையோ, விசுவாசம் என்கிற அடிமரம் இருக்கிறது, அந்த பரிசுத்த அடிமரம் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் தான் தெய்வம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக யாவையும் செய்து முடித்தான்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதான் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு பரிசுத்த வித்து போதும் பிரதர். நிச்சயமா கர்த்தர் உங்களை பல கிளைகளை எழும்ப பரவ பண்ண போதுமானவராக இருக்கிறார். எழுந்து நிற்போமா சீக்கிரமா எந்திரிங்க. பைபிள் ஸ்டடி முடிஞ்சிட்டு இஸ்ரவேலர்கள்ட்ட ஆண்டவர் தான் சொன்னார், என்னோட நீங்க நிலைத்திருக்கலப்பா, அதனாலதான் வெட்டப்பட்டீங்க. காரணம், என்னைய பார்க்கறத விட்டுட்டு, என்னுடைய நீதியை பார்க்கறத விட்டுட்டு உலகத்தையே பார்த்தீங்க, வெட்டப்பட்டீங்க. ஆனாலும் கூட சோர்ந்து போக வேண்டாம். இஸ்ரவேல், இதுதான் ஏசாயாவினுடைய சாராம்சம். ஆனாலும் சோர்ந்து போகாதீங்க.
உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்த வித்து இருக்கிறது, ஒரு அடிமரம் இருக்கிறது. இந்த விசுவாச விதைய தேவனால செழித்து வளர பண்ண முடியும் பிரதர். மீண்டுமா நீங்க வளரத்தான் போறீங்க. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரனா, கர்த்தருடைய ஸ்தானாபதியா, அவருடைய பலிபீடத்துல நின்று சொல்றேன், நீங்க நிச்சயமா வளரத்தான் போறீங்க. இதுவரைக்கும் இழந்த எல்லா கிளைகளும் உங்களுக்குள்ள இருந்து வெளியே வரத்தான் போகிறது. உங்க விசுவாசத்துல இருந்து வேறுபற்றி நீங்க வளரத்தான் போறீங்க. நீங்க செழிக்கத்தான் போறீங்க. உங்களுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் செழித்து வளர பண்ணதான் போகிறார். உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் செழித்து வளர பண்ணதான் போகிறார். உங்களுடைய அடிமர துளிர்க்கத்தான் போகிறது. உங்க கண்கள் அதை பார்க்கத்தான் போகிறது. உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை வல்லமையை பார்க்க பண்ணதான் போறார். நீங்க செழிக்கத்தான் போறீங்க. இதுவரைக்கும் இல்லாத செழிப்பை நீங்க அனுபவிக்க போறீங்க. முன்பு இருந்ததை விட பல கிளைகளை விட்டு எழும்ப போறீங்க. பல விருட்சங்களை வளர போறீங்க. உங்களுக்குள்ள இருந்து ஏராளமான ஆசீர்வாதங்கள் வெளியே புறப்பட போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவரை இயேசுவை மனக்கண்கள் முன்னாடி நிறுத்தி, ஆண்டவரை மனக்கண்கள் முன்னாடி நிறுத்தி சொல்லுவீங்களா, ஆண்டவரை என்கிட்ட என்ன இருக்கோ இல்லையோ உங்க மேல வைத்திருக்கிற விசுவாசம் இருக்கிறது, எனக்குள்ள ஒரு அடிமரம் இருக்கிறது ஆண்டவரே, இந்த விசுவாசத்துல ஒரு பாவமும் கிடையாது, இந்த விசுவாசம் பரிசுத்தமானதாக இருக்கிறது ஆண்டவரே, நீங்க என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிறீங்க, இந்த விசுவாசம் என்கிற அடிமரம் போதும், என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கு ஆண்டவரே, நான் தோற்று போகிற கிடையாது, நிச்சயமான எழும்பி வெளியே வரத்தான் போகிறேன். அது என்ன சிறையிருப்பா இருந்தாலும் சரி, பாபிலோனா இருந்தாலும் சரி, அசீரியாவா இருந்தாலும் சரி, ரோம சிறையிருப்பா இருந்தா கூட நான் கீழே இருந்து மீண்டும் எழும்பி வரத்தான் வர போகிறேன். என்னுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உம்மை நம்பி வந்தேன். பாடலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்போ உங்க விசுவாசத்தை உங்க கரங்கள்ல காட்ட போறீங்க. உங்க விசுவாசத்தை உங்க கரங்கள்ல காட்ட போறீங்க. எது இருக்கோ இல்லையோ பிரதர், பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்து விட்டுருங்க. இந்த சும்மா சும்மா செடியை பார்த்து அந்த செடியை பாருங்க, இந்த செடியை பாருங்க, அவங்கள பாருங்க, இவங்கள பாருங்க, நல்லா இருக்காங்க. இல்ல பிரதர், கர்த்தர் உங்களை மாபெரும் கர்வாலி விருட்சங்களாய் பார்க்கிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த விசுவாசம் போதும் பிரதர், இந்த துளிர் போதும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அடிமரத்தை அவர் செழித்து வளர பண்ண ஆரம்பிப்பா. நிச்சயமா அது செழிக்கத்தான் போதும் பிரதர். வார்த்தை சொல்லுது, லிட்டரலா நீங்க செழிப்பீங்கன்னு சொல்லி அப்படியே நம்புங்க, சந்தேகப்படாம நம்புங்க. வேதம் சொல்லுது, ஒரு கிளை எழும்பி செழிக்கும், ஒரு கிளை எழும்புன்னு வேதம் சொல்லுது. நிச்சயமாய் அந்த வார்த்தையின்படியே என்னுடைய வாழ்க்கையில் ஆகும். உம்மை நம்பி வந்தேன், உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. ரெண்டு கரங்களை தட்டி என்னை கைவிட. உங்க விசுவாசத்தை உங்க கரங்களை காட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசினார் இல்லையா? அந்த விசுவாசத்தை உங்க கரங்களை காட்டுங்க பார்க்கலாம். எஸ் 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 ஃபாதர், கடந்து வந்தேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிவாரம் எனக்கு தந்தி, glory, கையாய் கடந்து வந்தேன். எஸ் ஃபாதர், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஏல் ஏலோகே ஏல் ஏலோகே ஏல், உம்மை துதிப்பேன். சொல்ல முடியுமா? எஸ் ஃபாதர், உம்மை துதிப்பே. எஸ், உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. glory father, நிச்சயமா நீங்க எங்களை செழித்து வளர பண்ணுவீங்கப்பா. எங்கிட்ட என்ன இருக்கோ இல்லையா, விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசத்துல பாவம் இல்ல ஆண்டவரே, அது மகா பரிசுத்தமான விசுவாசம். அந்த அடிமரம் போது ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை செழிக்கத்தான் போகுது, எங்களுடைய வாழ்க்கை துளிர்க்கத்தான் போகுது. கர்த்தர் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ண போகிறீர். இஸ்ரவேலை துளிர்க்க பண்ணினது மெய்யானால் எங்களையும் துளிர்க்க பண்ண நீர் போதுமானவர். எஸ் எஸ் எஸ், உம்மை துதிப்பேன். எஸ் ஃபாதர், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து காயப்பட்டு நின்றே, கண்ணீரில் சென்றே, கலங்கின எனக்காக இறங்கி வந்தி. சொல்ல முடியுமா? நான் வெட்டப்பட்டு போனாலும் பயம் இல்ல ஆண்டவரே. எஸ், கலங்கின எனக்காக இறங்கி வந்தே, உடன்படிக்கை என்னோடு செய்து
இழந்திட்ட யாவையும். எத்தனை கிளைகள், எத்தனை இலைகள் எல்லாம் திரும்ப தருவீங்க ஆண்டவரே. எல்லாம் துளிர்க்க ஆண்டவரே, எல்லாம் சரியாக ஆண்டவரே நீங்க செய்வீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் 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 எஸ். உம்மை துதிப்பேன். உம்மை துதி. கடைசி முறையாக உம்மை துதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நம்மளை துளிர்க்க வைக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைய எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். தாசனை பலப்படுத்தி தாசனை வல்லமாய் பயன்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். நாங்க கேட்ட ஒவ்வொரு விசுவாச வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எங்க வாழ்க்கையில் நாங்கள் அபியாசிக்க, நாங்கள் பின்பற்ற எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். இதுவரைக்கும் வழிநடத்தின எபினேசர் தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக. எனக்கு மாலை நடக்க போகிற ஆண்டவருடைய பைபிள் ஸ்டடி நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த காலையில் இருந்த மகிமையை பார்க்கிலும் மாலையில் ஆண்டவரை இன்னும் இந்த இடத்த மகிமையெல்லாம் நிரப்பி நீர் வழி நடத்தும். எல்லா துதி கனமும் நாங்கள் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அப்படின்னு இல்லைங்க, ஒரே நிமிஷம் தான் அவங்கள நீங்க கடந்து போகலாம். நாளை காலையில் 10 o'clock ஷார்ப்பா நம்ம சாங்ஸ் ஆரம்பிச்சிருவோம். 10:30 ஷார்ப்பா நான் பாஸ்டருடைய கையில கொடுத்துருவோம். ஆமென். அதனால எல்லாருமே நீங்க உங்க காரியங்களை முடித்து விட்டு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாலையில ஷார்ப்பா 6:30 மணிக்கு பாடல் ஆரம்பிக்கும். 7 மணிக்கு ஷார்ப்பாக பாஸ்டருடைய கையில கொடுத்துருவோம். இந்த டைமிங்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. ஹேவ் a wonderful afternoon. மாலையில உங்க எல்லாரையும் நாங்கள் பார்ப்போம். காட் பிளஸ் யூ. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் முன்னாடி வாங்க. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்